இந்த பொண்ணை 44 நாள் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் வச்சு கொடூரம் பண்றாங்க. ஆனா எல்லாருமே தண்டிக்கப்பட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இது நடந்திருக்கு. ஜுன்கோ ஃபுருட்டா அப்படின்ற பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப ஒரு 19 வயசு இருக்க ஒரு பையன் அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கா. ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ்ல ரொம்ப நல்ல மாதிரி கூட்டிட்டு போன அந்த பையன் ஒரு பங்களால போயிட்டு இந்த பொண்ணு அடைச்சிடறான். ஒரு 4 பசங்க எல்லாருமே ஒரு 18 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 4 பசங்க இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கொடூரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட போட்டோ எடுத்துக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட பணம் படைச்சவங்க இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடியவங்க இல்ல போயிட்டு இந்த பொண்ணு எங்க கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 44 நாள் இந்த பொண்ணை நவம்பர் 25 1988 இருந்து ஜனவரி 4 1989 வரைக்கும் ஒரு 44 நாள் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த பொண்ணை வந்து கொடூரம் பண்றாங்க. இந்த பங்களா சுத்தி இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த விஷயத்த பாக்குறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுமே இங்க சுத்தி உள்ள யாருமே இதை போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்றாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏதோ ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க பயத்துல எதுவுமே பண்ணாம இருக்காங்க. ஒரு 44 நாள் கழிச்சு அந்த பொண்ணு இறந்துடுறா. அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா சுத்தி உள்ளவங்க எல்லாம் வெளியே சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 4 பசங்க சொன்னாலும் ஸ்டார்டிங்ல அந்த 4 பசங்கள்ல ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் போலீஸ் கிட்ட ஏதோ ஒரு சின்ன பெட்டி கேஸ்ல ஒரு திருட்டு கேஸ்ல சிக்கிறான். சிக்கின உடனே ஒரு 18 வயசு பையன் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்குவத்துல நிறைய கொடூரமான விஷயம் பண்ணியிருக்கான். ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வெகுளித்தனத்துல ஐயோ நான் எதுவுமே பண்ணல சார், எனக்கும் அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி போயிட்டு போலீஸ் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி நொங்க எடுத்து போலீஸ் ஜப்பான் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் இந்த மாதிரி விஷயத்த சொல்ல இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்டவங்க வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த 100க்கும் மேற்பட்டவங்க பெரிய பெரிய ஆட்கள் சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த 4 பசங்களை மட்டும் கூட்டிட்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. வெறும் 20 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்க எல்லாம் நாங்க சின்ன பசங்கன்னு சொல்லி போராடி அதை 17 வருஷம் ஆக்குறாங்க. இந்த பசங்கனாலும் ஜாலியா ஜெயில இருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த 100க்கும் மேற்பட்டவங்களும் ஜாலியா போயிட்டாங்க.